கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்டேன். அதனால இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அதாவது என்னதான் இந்த ஈரான்காரன் பாலஸ்தீன மக்களை போய் ஏமாற்றி, அந்த பாலஸ்தீனிய பெண்களை ஏமாற்றி அவங்ககிட்ட போய் நீங்களாம் எதுக்காக தெரியுமா புள்ள பார்க்குறீங்க, அது வந்து அல்லாவுக்காகத்தான், அல்லாஹ்வுடைய புனித போரை செய்கிறதுக்காகத்தான், அல்லாஹ்வுடைய லட்சியம், அல்லாஹ்வுடைய கோலு எல்லாமே என்ன அப்படின்னா யூதர்களை கொல்லணும். அதனால தான் உங்களுக்கு அல்லாஹ் வந்து குழந்தைகளை கொடுக்குறான். அதனால இந்த போதனையை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த பாலஸ்தீனிய அப்பாவி மக்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்க கர்ப்பத்தில் இருக்கும்போது கூட அதையே தான் ஓதி இருக்கிறாங்க. அவங்க பிறந்த உடனே கூட அவங்க காதில் போய் அந்த குழந்தைகளுடைய காதில் யூதை ஒரு பண்ணி யூதனை நீ கொல்லணும், யூதனை கொல்றதுக்காகத்தான் அல்லாஹ் வந்து உன்னைய சூடபதிலேருந்து அனுப்பிச்சி விட்ருக்குறான், அதனால தான் நான் உங்களை பெற்றிருக்கிறேன், அதனால தான் நான் உங்களையெல்லாம் அதுக்குன்னே பிரதிஷ்டை பண்ணுறோம், அல்லாஹ் மசூதியை நீ பாதுகாக்கணும், யூதனை கொல்லணும் அப்படிங்கிற, அதாவது புண்ணிய மதத்தில் அந்த புனித போரை செய்யணும் அப்படின்னு அவங்கள போதிச்சிருக்கிற இவங்களும் அதையே தங்களுடைய சந்ததிகளுக்கு போதிச்சிருக்கிறாங்க. அதே போல் அவங்க தான் வளர்ந்துருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனால் அங்கே உள்ள டீச்சர்கள் எல்லாம் யூதர்களுடைய உடம்பை எப்படி நாராக கிழிக்கணும் அப்படின்னு வேற சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் கல் எடுத்து எரிஞ்சா, யார் இராணுவ வீரர்கள் மேலே கல் எடுத்து எரிஞ்சா, யூதர்கள் மேலே கல் எடுத்து எரிஞ்சா $1 $2 அப்படின்னு 10 வயசு பசங்களுக்கு 12 வயசு பசங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் பெரிய ஆளாக ஆன பிறகு நேராக போய் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த புண்ணிய இயக்கங்களில் போய் சேர்ந்துருக்குறாங்க. ஹமாஸு, ஹெசபுல்லா, ஹூதி அப்படின்னு இயக்கங்களில் சேர்ந்து யூதர்களை கொள்றதுல அவங்க அலாதி பிரியம். ஏன்னு கேட்டால் அது அல்லாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க சுவனபதிக்கு போகும்போது அல்லாஹ் 72 கன்னிகை கொடுப்பாரு. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு யார், அந்த ஜிஹாது பண்ணுற அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் சுவனபதியில் உன்னதமான இடத்த கொடுப்பாராம். அப்படிங்கிற போதனையெல்லாம் இவங்க கேட்டு இன்றைக்கி பயங்கரவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் இருந்து இன்றைக்கி உலகத்தை ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இந்த ஈரான்காரன் இப்படிப்பட்ட போதனைகளை போதிச்சு இவங்களை பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக மாற்றினாலும் அட்லீஸ்ட் 1000ல் ஒருத்தனுக்கு கூடவா வந்து ஒரு மனுஷத்தன்மையாக சிந்திக்கிறதுக்காக, ஒரு மனுஷீகமாக சிந்திக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடச்சிடாது. வாழ்க்கையில் ஒரு நேரமாவது இவன் மற்றவங்கள பார்க்க மாட்டானா, ஐயோ அவங்களாம் எப்படி வாழ்கிறாங்க, இந்த இவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறானே, இந்த இவன் புள்ள குட்டி பெற்றுக்கிறானே, இதோ நல்ல வேலையில் இருக்கிறானே, என்னென்னமோ டாக்டருங்கிறான், இன்ஜினியருங்கிறான், பெரிய பெரிய ஆஃபீஸராக இருக்கிறானே, வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறாங்களே, போய்ங்களுக்கு குடும்பத்தையெல்லாம் சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க, காரில் போகிறான், பங்களா வச்சுருக்கிறான் அப்படின்லாம். அட்லீஸ்ட் அதையெல்லாம் பார்த்து நம்மளும் அப்படி இருக்கணும். நம்ம ஏன் இப்படி உயிர்களை கொல்லணும், நம்ம ஏன் இந்த யூதரை பிடிச்சி எப்போ பார்த்தாலும் வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கணும், எதுக்காக அவன் ரத்தத்தை நம்ம குடிக்கணும், நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா சமாதானமா நீயும் நல்லா இருறா நானும் நல்லா இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு ஏன் வாழக்கூடாதா அப்படின்னு ஒருத்தன் கூடவா சிந்திக்க மாட்டான் அப்படின்னு நானெல்லாம் நினச்சிருக்கேன். அந்த வகையில் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அதில் இவர் ஒருத்தர். இவர் வந்து ஒரு இஸ்லாமியர். இவர் வந்து இப்போ இந்த இஸ்லாமியர்களுக்கு, விசேஷமாக ஈரான்காரனுக்கு, இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள், உலகமெங்கு இருக்கிற பயங்கரவாதிகளுக்கு அல்லாஹ் டெல்லாவிவை அழிச்சு நாசமாக்க அல்லாஹ் அப்படின்னு துவா செய்கிற தமிழ்நாட்டு புண்ணியவான்கள் எல்லாருக்கும் ஒரு செய்தியை சொல்கிறாப்புல. அந்த செய்தியை நம்ம கேட்க போகிறோம். கேட்டுட்டு அதுக்கு வேண்டிய ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நேராக இப்போ இந்த வீடியோ கிளிப்புக்கு போவோம். ஐயா சொல்லுங்கய்யா. Is the Palestinian crisis a land dispute, in your opinion? No, I don't think so at all. It's a religious issue, and I asked one. But it's mainly when you see the whole Palestinian issue. Their problem is they don't want Jews to survive there. So if all Jews became Muslims one day, they will have no problem with that. So the issue with them is Jews. I asked one day a friend of mine, if all Jews converted to Islam in Israel, will you still have this fight and trouble? He said, of course not. I said to him, then this is not a problem of a land. It's a problem just because they are Jews. So, and when you listen to the Arab media, when you follow the Arab media, when you follow the people who are, it's all about a religious war against the Jews. And they wanted to take it further to apply the prophecy that Muslims will slaughter and kill every Jew in the world. This is one of the prophecies in some book called Al-Bukhari. It's not in the Quran. But it's in a book called Al-Bukhari that's well respected by many Muslims as a source of hadith book for the words of Prophet Muhammad. And there is this, what they dream about is to fulfill this prophecy of killing every Jew there. So the problem here is in my, it's not a view. When you listen to the mosques, when you listen to the sermons, when you see the media, how they incite hatred and violence against people just because they are Jews.
So you will realize that it's not a land dispute. And what if America pushes Israel to concede land and to establish? This will encourage the jihadists more and more in their path. In fact, the America should do the opposite. When the jihadists attacked America in September 11, they wanted to see these concessions happening. And if you showed them concessions, they will just attack you again. As when you were weak in 1998 and you didn't respond strongly enough against the attack on your embassies in Kenya and Tanzania, they attacked you again. And it was stronger. But when you went very hard on them, they haven't attacked you for years. And because they are afraid of you. So the jihadist mind is a different mind. You have to show them that what they want to achieve, they are getting the opposite. So if they are expecting you to do pressure on Israel, for example, to do concessions to them, then in fact you do the opposite of this, and this will give them a lesson. Don't attack us again, because we will not surrender to you, and we will do the opposite of what you want. So they feel they are losing, not gaining by their attacks. This is the message that you have to convey to them, and so to change their mind and to make them think twice before attacking you again or trying to attack you. சரி, இப்போ நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். Is the Palestinian crisis a land dispute? அதான் ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்குறாப்புல அந்த ரிப்போர்ட்டர். என்ன கேட்குறாப்புல அப்படின்னா, இந்த பாலஸ்தீனத்தில் இப்போ நாட்டுக்காக போராடுறோம், மண்ணுக்காக போராடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இப்போ இந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது உண்மையிலே ஒரு நிலத்துக்காக நடத்தப்படுகிற ஒரு போராட்டமா அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு ஒரு அருமையான பதில் சொல்கிறாப்புல. சொல்லுங்கய்யா. அப்போ இவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, நான் அப்படின்னு நினைக்கல, கொஞ்சம் கூட அப்படின்னு நினைக்கல, அப்படி இல்லை, கொஞ்சம் கூட நானும் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, அப்படி என்னதாயா நீங்கள் நினைக்கிறீங்க, சொல்லுங்கய்யா. இது ஒரு மத பிரச்சனை. இது மதத்துக்காக நடத்தப்படுகிற ஒரு யுத்தம், மதத்துக்காக நடத்தப்படுகிற ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்றாப்ல. இப்ப நமக்கு அதிசயமா இருக்கும். அதுக்கு விளக்கத்தை சொல்றாரு பாருங்க. சொல்லுங்கய்யா. And I asked one, it's mainly when you see the whole Palestinian issue, their problem is they don't want Jews to survive. அதான் விஷயம். ஹோல் பாலஸ்தீனியன், ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, ஹோல் பாலஸ்தீனியன் எல்லாருமே அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, இந்த யூதன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடாது. யூதன் வாழ்றது இவங்களுக்கு பிடிக்கல, யூதன் இங்கே இருக்கக்கூடாது. அதுதான் பிரச்சனை. அங்கே ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும், அது ஒரு இந்து நாடாக இருந்தாலும், அது ஒரு புத்த நாடாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அது ஒரு யூதனாக போயிட்டான், ஒரு இஸ்ரேல் திரும்பவும் பிறந்துட்டான். அதைத்தான் என்னால் தாங்கிக்கிற முடியல. ஏன்னு கேட்டால், வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. அதுதான் விஷயமே தவிர, பிசாசானவனால் பொறுத்துக்க முடியல. எப்படி அங்கே ஹீரா கோயிலை கழுத்து பிடிச்சி நெரிச்சானோ, அதே போல் இங்கே உள்ள பாலஸ்தீனியர்களை எல்லாம் கழுத்து பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கான். நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டேங்கிறான். அதனால தான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அந்த பாலஸ்தீனிய ஆவிகள் இப்போ 1948 அரேபியர்கள் மேலே வந்துச்சு. அப்போ அந்த அரேபியர்கள் எல்லாமே தங்களை அரேபியர்கள் அப்படின்னு மறந்துட்டு நாங்களாம் பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. என்ன சொல்கிறீங்க, இத்தனை காலமாக அரேபியர்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இல்லை நாங்கள் இன்னையிலேருந்து பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. எப்படின்னு அவங்களுக்கும் தெரியல. ஏன்னு கேட்டால், 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆவி இப்போ இந்த பாலஸ்தீன ஆவியாக மாறி இன்னைக்கு பாலஸ்தீனியர்கள் நாங்களாம் இதுக்கு முன்னாடி உயிரோடு இருந்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ரோமர்கள் கூட 1ஆம் நூற்றாண்டில் இந்த இஸ்ரவேலுடைய தேசத்தை இவங்கெல்லாம் இனிமேல் இந்த உலகத்துக்கே வரக்கூடாது, அவங்களுக்குன்னு சொந்தமாக நாடே இருக்கக்கூடாதுன்னு இந்த இஸ்ரவேல் தேசத்தை பாலஸ்தீனம் அப்படின்னு முதலாக பேர் வச்சான். ஆனாலும் 1948 வரைக்கும் பாலஸ்தீனியர்கள் அப்படிங்கிறவங்க யாரும் இல்லை, அங்கே அரேபியர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் 1948 இஸ்ரேல் பிறந்தான். 3000 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன பாலஸ்தீனியர்களும் திரும்ப பிறந்துட்டாங்க. அதுதான் விஷயம். இப்போ அதனால தான் அவங்களுக்கு திரும்பவும் போன தடவை தான் நாங்கள் தோற்று போயிட்டோம். 3000 வருஷத்துக்கு முன்னாடி தாவீது காலத்துல எல்லாம் தோற்று போயிட்டோம். இப்போ நாங்கள் தோற்று போக மாட்டோம்டா. இப்போ எங்களுக்குன்னு 57 புண்ணிய நாடுகள் இருக்குது. எங்களுக்காக தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து துவா செய்கிறதுக்கெல்லாம் அல்லா இந்த இஸ்ரேல் தேசத்தை, இந்த யூத கைக்கூலிய, இந்த நசராணிகளை, இந்த கிறிஸ்தவர்களை, இந்த டெல்லாவிவை அழிச்சு நாசமாக்க அல்லா அப்படின்னு ரவ்வும் பகலும் துவா செய்கிறவங்கெல்லாம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க இன்ன வரைக்கும் அப்படியே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சந்தோஷப்பட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க தனிமையா கிடையாதுரா, போன தடவை விட்டோம், இப்ப விட மாட்டோம் அப்படின்னு இந்த காசாவில் இருக்கிற இந்த பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த அரேபியர்கள்கிட்ட கழுத்தை பிடிச்செல்லாம் இந்த பிசாசு நெருக்குதான். நைட்டும்
பகலும் தூங்க விட மாட்டேங்குதான். அதனால யூதர்கள் அங்கே இருக்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை, அங்கே இல்லாமல் போனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்லுங்கய்யா. So if all Jews became Muslims one day, they will have no problem. அதான் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் ஒரு நாளைக்கு திடீர்னு முஸ்லீம்களாக மாறிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிறாப்ல. ஏன்னு கேட்டா சொல்லுங்க. So the issue with them is Jews. அதான் அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க யூதர்களாக இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் யூதன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். இப்போ யூதன் அங்கே உயிரோடு இருக்கிறதுனால அதான் அந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு உலகமே சொல்லிடுவாங்க. அதனால் பொறுத்துக்க முடியல. அப்போ ஈரான்காரனுக்கும் பொறுக்க முடியல, பிசாசுகளுக்கும் பொறுக்க முடியல, இப்போ இந்த பாலஸ்தீனியர்களுக்கும் பொறுக்க முடியல. ஐயோ இந்த யூதர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற மாதிரியே திரும்ப வந்துட்டானே, திரும்ப வந்து ஒரு நாடை ஆக்கிட்டானே, அது வேதாகமத்தில் அப்படித்தானே எழுதியிருக்கு அப்படின்னு இவங்களால தாங்க முடியல. நைட்டெல்லாம் அந்த பாலஸ்தீனிய ஆவி இந்த அரேபியர்களை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெருக்குது. அப்போ அவங்க இந்த யூதர்கள்லாம் இங்கே இல்லாமல் போனால் நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா யூதர்கள், வேற ஒன்றும் கிடையாது. சொல்லுங்கய்யா. I asked one day a friend of mine. அதான் இவர் ஒரு நாள் அவருடைய ஃப்ரெண்டை கேட்டிருக்காப்புலையா. அவர் ஃப்ரெண்டு எந்த புண்ணிய பயங்கரவாதியா தீவிரவாதியான்னு தெரில, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாப்புல, ஆனால் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாப்புல. சொல்லுங்கய்யா. Jews converted to Islam in Israel, will you still have this? அதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் இஸ்ரேலில் இருக்கிற எல்லா யூதர்களும் திடீர்னு முஸ்லீமாக மாறிட்டாங்கயா, அப்போ இப்போ நீ போய் அவங்களோட சண்டை போடுவியா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காப்புலன்னு பார்ப்போம். And Trabri said, of course not. அதான் அவர் சொல்லியிருக்காப்புல அஃப்கோர்ஸ். அருமையான வார்த்தை, அஃப்கோர்ஸ் நாட். அப்படி இல்லை, நிச்சயமாக நாங்கள் எல்லா யூதர்களும் எங்கள் புண்ணிய மதத்தில் வந்து சேர்த்துட்டா நாங்கள் இனிமேல் எங்களுக்கு நாடு கொடு வீடு கொடு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஏன்னு கேட்டால் எல்லாருமே அல்லாவின் அடிமைகளாக மாறணும் அப்படிங்கிறத எங்களுக்கு விருப்பம். அதனால அல்லாவின் அடிமைகளாக மாறுற வரைக்கும் அது எங்களுடைய ரேங்கை பிடிங்கி விட்டான், வீட்டை பிடிங்கி விட்டான், நாட்டை பிடிங்கி விட்டான், துரத்தி விட்டு விட்டான், நெருக்குறோம் ஒடுக்குறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இஸ்லாமியா மாறிட்டா அப்போ சகோதரரே அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாப்புல. ஆனால் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒருவேளை யூதர்கள் எல்லாமே இஸ்லாமியர்களாக மாறிட்டாலும் இப்போவும் பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா சூனா முஸ்லீம்னு சொல்லுவானா சியா முஸ்லீம்னு சொல்லுவானா? ஏன்னு கேட்டால் நாங்கள்லாம் சூனா முஸ்லீம்னு இந்த யூதன் சொன்னா அப்படின்னா சியா முஸ்லீம்காரங்கெல்லாம் கொண்டு போடுவாங்க, யூதர்களை கொண்டு போடுவாங்க. அப்போ சரி நம்ம சியா முஸ்லீம்னு சொன்னால் சூனா முஸ்லீம்காரங்க கொண்டு போடுவாங்க. அப்போ மாற்றி ஒருத்தனுக்கு ஒருத்தன் கொண்டுக்கிட்டு செத்து விளையாடுறது தான் இந்த புண்ணிய மதத்தினுடைய ஒரு பெரிய விசித்திரமான ஒரு விஷயமே. அதனால கடைசியில் யூதன் இந்த இஸ்லாத்துக்கு மாறினா எதுக்கு மாறுவான்? சூனா முஸ்லீமா மாறுவானா சியா முஸ்லீமா மாறுவானா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஆனால் பாவம் இந்த விஷயம் இந்த டாக்டருக்கு தெரியாது. ஆனால் அந்த டாக்டரு கேள்வி கேட்டிருக்காப்புல, அவன் சொல்லியிருக்கான் அப்கோர்ஸ் நாட் அப்படின்னு இருக்காப்புல. சொல்லுங்க. அதான் அப்போ இது லேண்டை பற்றின ஒரு பிரச்சனை இல்லை, இது வந்து ப்ராப்ளமா, இது யூதர்களை ஒரு மத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவர்கள் யூதர்களாக இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு அவர்கிட்டே சொல்லியிருக்காப்புல, போட்டு வாங்கியிருக்காப்புல. So and when you listen to the Arab media, when you follow the Arab media, when you follow the people who are, it's all about a religious war. அதான் விஷயம் கரெக்டாக சொல்கிறாப்புல. அதாவது அரப் மீடியா, அது அல் ஜசீரா மாதிரி அரேபிய மீடியா தமிழ்நாட்டில் இருக்குது. பாவம் இவருக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் ஸ்ரீலங்காவிலாம் இந்த அரேபிய மீடியாக்கள் இருக்குது, பாலஸ்தீன மீடியாக்கள் இருக்குது, சூனபதி மீடியாக்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இவருக்கு தெரியாது நினைக்கிறேன். அப்போ அவர் அங்கே உள்ள மிடில் ஈஸ்டில் உள்ள மீடியாவை பற்றி மட்டும் சொல்கிறாப்புல. அப்போ இந்த மிடில் ஈஸ்டில் உள்ள மீடியாக்கள்லாம் அதையெல்லாம் நீ கேட்ட அப்படின்னா அந்த மக்களுடைய அந்த ஜேர்னலிஸ்ட்டு அந்த ரிப்போர்ட்டர்கள் அப்படிங்கிற அவங்களுடைய வார்த்தையெல்லாம் நீ கேட்ட அப்படின்னா உனக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். அது என்ன அப்படின்னா இப்போ நடக்கிறது ஒரு மத போர், ஒரு மதத்துக்காக செய்யப்படுகிற ஒரு யுத்தம் அப்படின்னு தெரியும். இது மண்ணுக்காக கிடையாது. மண்ணுக்காக அப்படிங்கிற பேரில், நாட்டுக்காக அப்படிங்கிற பேரில் ஒடுக்குறான், இதை பிடுங்குறான், அதை பிடுங்குறான் அப்படிங்கிற பேரில். ஆனால் நடத்தப்படுகிறது எது? ஒரு ரிலீஜியஸ் வார், ஒரு மத யுத்தம். எப்படின்னு அப்படின்னு சொல்றாப்புல. சொல்லுங்க. War against the Jews, and they wanted to take it further to apply the prophecy that Muslims will slaughter and kill every Jew in the world. அதான் விஷயம். ஏன்னு கேட்டா அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களுடையும் ஒரு கனவு, ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போராடி யுத்தம் செய்து எல்லா யூதர்களையும் கொல்லணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய லட்சியமே. அந்த தீர்க்க தரிசனம், அதை எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அதை யார் சொல்லியிருக்காப்புல அப்படின்னா கண்மணி நாயகம் சொன்னதா அபு ஹுரைரா அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காப்புல. அவர் சொன்னதை பார்ப்போம்.
இந்த அபு ஹுரைரா அப்படிங்கிறவர் இந்த சஹி முஸ்லிம் 29:22 சொல்லியிருக்காப்புல. யாரு? இந்த அபு ஹுரைரா அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய ரொம்ப நெருங்கிய தோழர். அப்புறம் அவர் வந்து நெருங்கிய ஒரு கம்பெனியன். அவர் என்ன சொல்றாப்புல அப்படின்னா, கண்மணி நாயன் சொல்லியிருக்காப்புலையா, கடைசி நாள் வராது, கடைசி நாள், கடைசி நேரம், கடைசி காலம், கடைசி நேரம் வரவே வராதான். அது ஆனால் எப்போ வரும் அப்படின்னா, இஸ்லாமியர்கள் யுத்தம் செய்வாங்க. அப்போ இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள்லாம் வந்து யுத்தம் செய்வாங்க. அப்படி யுத்தம் செய்யும்போது தான் கடைசி நாள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ யாரோட யுத்தம் செய்வாங்க அப்படின்னா, யூதர்களோட யுத்தம் செய்வாங்க. அதுதான், யூதர்களோட இஸ்லாமியர்கள் யுத்தம் செய்வாங்க. அப்படி யுத்தம் செய்யும்போது கடைசி நாள் வரும். அந்த கடைசி நாளில் என்ன நடக்கும் அப்படின்னா, முஸ்லிம்கள் எல்லாமே யூதர்களை கொன்று குவிப்பாங்க. இஸ்லாமியர்கள் எல்லாமே சூனா முஸ்லீமு, சியா முஸ்லீமு, எல்லா முஸ்லீம்களும் யாரை கொன்று குவிப்பாங்க? யூதர்களை. இந்த உலகத்தில் இருக்கிற 200-250 கோடின்னு நினைக்கிறேன், 200-250 கோடியோ இஸ்லாமியர்கள் எல்லாருமே வெறும் 1 கோடி, 1 கோடிக்கும் கம்மியாக தான் இருக்கிறான். 70 லட்சம் பேர் தான் இருக்கான் போல இருக்கு. உலகம் எங்கும் 1 கோடி யூதர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த 200 கோடி இஸ்லாமியர்களும் வெறும் 1 கோடி யூதர்களை கொல்லுவாங்களாம். அது எப்படி கொல்லுவாங்களாம்? கொடூரமாக கொல்லுவாங்களாம். அந்த யூதர்கள்லாம் போய் மரத்துக்கு பின்னாடியும் கல்லுகளுக்கு பின்னாடியும் ஒளிஞ்சுக்கிருவாங்களாம். அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குமா? என்ன அப்படின்னா, மரமும் கல்லும் கூப்பிடுமா. யாரை கூப்பிடுமா? இந்த இஸ்லாமியனை கூப்பிடுமா, முஸ்லீமை. எப்படி கூப்பிடுமா? ஏ அல்லாவின் அடிமையே இங்கே வா அப்படின்னு கூப்பிடுமா. அவர் வந்து என்ன திடீர்னு கூப்பிடுறேன் அப்படின்னு கேட்பாப்பலாம். இந்த மரமெல்லாம் கல்லுகள்லாம் கூப்பிடும்போது அப்போது அது சொல்லுமா, எனக்கு பின்னாடி ஒரு யூதன் ஒளிஞ்சிருக்கிறான். உனக்கு பயந்துக்கிட்டு, உயிருக்கு பயந்துக்கிட்டு எனக்கு பின்னாடி ஒரு யூதன் ஒளிஞ்சிருக்கிறான். நீ வந்து அவனை கம் அண்ட் கில். அடாடாடா, இங்கிலீஷில் தான் பேசும் போல இருக்கு. சரி, ஒருவேளை அரபி தெரியும் போல இருக்கு. சரி இருக்கட்டும். அந்த மரத்துக்கு அரபி தெரியும், இங்கிலீஷும் தெரியுமா, நிறைய மொழி தெரியும். ஏன் கேட்டால் அல்லாவின் அடிமையாக இருக்கு. அல்லாவின் அடிமையா? அப்போ ஏன்னு கேட்டால் அல்லாவின் அடிமைகளுக்கு நிறைய பேருக்கு அரபி தெரியாது. 85% பேர்களுக்கு அரபி தெரியாது. அதுதான் உண்மை. அப்போ அது வந்து இங்கே வந்து கொல்லு அப்படின்னு சொல்லுமா. அப்போ யூதர்கள்லாம் போய் அந்த மரங்களுக்கு பின்னாடியும் கல்லுகளுக்கு பின்னாடியும் ஒளிஞ்சுக்குவாங்களாம், முஸ்லீம்களுக்கு பயந்துக்கிட்டு. அப்படி நடக்கும். ஆனால் ஏதோ ஒரு கருகாடு அப்படிங்கிற மரம் மட்டும் சொல்லாதான், பேசாதான். ஏன்னு கேட்டால் அது யூதனுக்காகவே படைக்கப்பட்ட மரமா. அல்லாஹ் வந்து யூதனுக்காக படைச்சிருக்கான் அப்படியாம். அப்படின்னா பரவாயில்லையே, யூதன் எவ்வளோ பெரிய விசேஷமானவன் பார்த்தீங்களா? அல்லாஹ் வந்து யூதனுக்காகவே ஒரு மரத்தை படைச்சிருக்காப்புல. ஆனால் வந்து பாலஸ்தீனியர்களுக்காக அல்லாஹ் ஒரு மரத்தை படைச்சிருந்தா நல்லா இருக்கும். ஆனால் யூதனுக்கு பெரிய விசேஷம் பாருங்க, யூதனுக்காகவே இந்த உலகத்தில் ஒரு மரம் படைச்சிருக்காங்களாம். அந்த மரம் யூதனை காட்டி கொடுக்காதான். சரி அப்படின்னு நம்ப வச்சிருக்கிறாங்க இந்த உலகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் அப்படி பார்த்தா எப்போ தான் இந்த விஷயம் நடக்காமல் இருந்தது? யூதர்களோட இஸ்லாமியர்கள் யுத்தம் செய்யாத வருஷம் எது? இஸ்லாமியர்கள் யூதர்களோட யுத்தம் செய்யாத நூற்றாண்டுகள் எது? கண்மணி நாயகம் ஆரம்பித்து வச்சாப்புல யூதர்களை கொல்றதுக்கு, காய்பார் காலத்திலேருந்து, காய்பார் விஷயத்துலேருந்து. அதுக்கு முன்னாடியும் யூதர்களை கொல்றதுல தான் இவருக்கு அலாதி பெரியும். அதுக்கப்புறம் சகாபாக்கள் யூதர்களை வேட்டையாடினாங்க. அப்புறம் ஹதீஸை எழுதினவங்களும், அதுக்கப்புறம் காலிப்பேட்டுகள், அதுக்கப்புறம் எங்கே போனாலும் யூதர்களை வேட்டையாடுறதுலேயே தான் கூடியா இருந்தாங்க. எப்போ தான் கொல்லாமல் இருந்தாங்க யூதர்களை? யூதன் எல்லா காலத்துலேயும் அவன் வரலாறு ரத்த வரலாறு தான். இப்போ வரைக்கும் யூதனை கொண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இது எப்போன்னு நம்புறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அப்போ மரமெல்லாம் பேசும், மரமெல்லாம் கல்லெல்லாம் இஸ்லாமியர்களோட முஸ்லீம்களோட பேசும். அப்போ கடைசி நேரம் இந்த உலகம் அழிகிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு கண்மணி நாயகன் சொன்னதா அபு ஹுரைரா இந்த இஸ்லாமியர்கள் சொல்லியிருக்காப்புல. இந்த இஸ்லாமியர்கள் இதை பிடிச்சிக்கிட்டு இன்ன வரைக்கும் இது எப்போ நடக்கும், அல்லாஹ் இது எப்போ நடக்கும் அல்லாஹ், இந்த தீர்க்க தரிசனம், நபி சொன்ன தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறும் அல்லாஹ் அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. For the words of Prophet Muhammad, and there is this what they dream about. அதான் விஷயம். இதுதான் அவங்களுடைய கனவு. 200 கோடி இஸ்லாமியர்களுடைய கனவு என்ன அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறணும்? அல்லாஹ் இந்த தீர்க்க தரிசனம், இந்த நபி சொன்ன தீர்க்க தரிசனம் எப்போ அல்லாஹ் நிறைவேறும்? மகதி எப்போ அல்லாஹ் வருவார் அப்படின்னு. சரி, மகதி தான் வராரு, அது வரைக்கும் பொறுமையாக இருக்கக்கூடாதா? ஏன்னா அவர் வந்து தான் சிலுவையெல்லாம் உடைப்பாராம், பன்னிகளையெல்லாம் கொல்லுவாராம், அதுக்கு யூதர்களையெல்லாம் கொல்லுவாப்பிலையான். சரி, அது வரைக்கும் பொறுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களாம். என்ன, இதுதான் அவங்களுடைய கனவா? துவா செய்யலை, கனவா. யாரை? யூதர்களை கொல்லணும். இந்த தீர்க்க தரிசனம்
நிறைவேறணும். இது வரைக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் கண்மணி நாயன் சொன்னது, கண்மணி நாயன் நான் சொல்லலை அப்படிங்கிறாப்புல. ஆனால் ஹதீஸுக்கெல்லாம் சொன்னார் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. அது அப்படி சொன்னதும் எதுவுமே பலிக்கலை இது வரைக்கும். இதாவது கடைசியாவது பலிக்கணுமே, இது நடக்கணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காகவே இந்த கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்களாம். உலகமே கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன். 200 கோடி புண்ணியவான்களும் இந்த உலகத்தில் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்களாம். ஐயா What சொல்லுங்க. they dream about is to fulfill this prophecy of killing every Jew. அதான் இதுதான் கனவு. எப்படியாவது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். எல்லா யூதர்களையும் கில்லிங் எவ்ரி ஜூ. அடாடாடா, அருமையான வார்த்தை. அதனால தான் குழந்தைங்களையும் விட மாட்டேங்கிறாங்க, வயசானவங்களையும் விட மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க. There. So the problem here is in my it's not of you when you listen to the mosques, when you listen to the sermons, when you see the media, how they incite hatred and violence. அதான் மீடியாவாகட்டும், யூடியூப் ஆகட்டும், டிக்டாக் ஆகட்டும், இல்லை வேற எந்த டிவி சேனல்களாகட்டும், நீ பாரு, அங்கே வந்து யூத வெறுப்பையும் பயங்கரவாதத்தையும் தான் அவங்க தூண்டி விடுவாங்க. எல்லாமே யூத வெறுப்பையும் பயங்கரவாதத்தையும். தமிழ்நாடும் சரி ஸ்ரீலங்கா இன்னைக்கு தூண்டி விட்டுருக்கிறதுலாம் என்ன அப்படின்னா பயங்கரவாதத்தையும் யூத வெறுப்பையும். அதனால தான் இந்த புண்ணியவான்கள் எல்லாருமே யூதர்கள் மேலே அவ்வளோ வெறுப்பாக இருக்காங்க. America pushes Israel to concede land and to establish. This will encourage the jihadists more and அதான் ஒருவேளை இந்த அமெரிக்காக்காரன் திடீர்னு வாங்க, எதுக்கு நீங்கள் யூதர்கள்லாம் இங்கே இருக்கீங்க, வாங்க கனடாவுக்கு போவோம், இல்லைன்னா சுவிட்சர்லாந்து போவோம், இல்லைன்னா வாங்க எங்கூட அமெரிக்காவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனாலும் இது வந்து இந்த பயங்கரவாதிகளுக்கு, இந்த ஜிகாதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக போகுமா, நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக போயிருமா? in their path. In fact, the America should do the opposite. அதனால தான் இவர் சொல்கிறாப்புல, இதெல்லாம் செய்யக்கூடாது, அமெரிக்கா ஜஸ்ட் ஆப்போசிட்டாக செய்யணும் அப்படின்னு. When the jihadists attacked America in September 11, they wanted to see these concessions happening. And if you showed them concessions, they will just attack you again. As when you were weak in 1998 and you didn't respond strongly enough against the attack on your embassies in Kenya and Tanzania. அதான் கென்யாவிலையும் சரி தன்சானியாவிலும் சரி இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, முதல்ல போய் இந்த அமெரிக்க தூதரகத்து மேலே குண்டு போட்டிருக்காங்க. அப்போ 1998 நினைக்கிறேன். அதிகமாக அவன் அதை பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுக்கலை. ஆனால் அதனால பார்த்தா 2011 ரெட்டகோபுரத்து மேலே குண்டு வீசி ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை செஞ்சு விட்டாங்க. அப்போ 1998 நல்லா கொடுத்துருந்தீங்கன்னா திருப்பி அதுக்கப்புறம் கொஞ்சம் பயந்துருப்பாங்க. அப்படி செய்யாததுனால 10 வருஷம் கழித்து கடைசியில் ஒரு பயங்கரமான கென்யாவில் செஞ்சவங்க, டான்சானியாவில் செஞ்சவங்க கடைசியில் அமெரிக்கா மேலே செஞ்சுட்டாங்க. அதனால அமெரிக்காவுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாப்புல, they attacked you again and it was stronger, but when you went very hard on them, they haven't attacked you. அதுக்கப்புறம் ரெட்டகோபுரம் அடிக்கப்பட்ட பிறகு அப்புறம் யூதம் கொன்னா அந்த ஒசாமா பின் லேடனை, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு. அதையெல்லாம் எந்த புண்ணியவான்களும் கண்டம் பண்ண மாட்டாங்க. அடா பாவிகளா, ஏன்டா இப்படி அநியாயமாக மக்களை கொண்டுக்கிட்டீங்க, பயங்கரவாதிகளே நீங்கள் நல்லா இருப்பீங்களா, அல்லாஹ் உன்னை சபிப்பாண்டா அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட செத்ததில் அப்பாவி மக்கள். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களை தவிர மற்ற யாரும் அப்பாவிகள் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கருத்து, ஒரு எண்ணம். அவங்கெல்லாம் காப்பீர்கள், அதனால அவங்கள கொண்டா அல்லாஹ் தான் சந்தோஷப்படுவாப்புல அப்படிங்கிறதுனால அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவோட பலம் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பேசாமல் இருந்திருக்கிறாங்க for years, and because they are afraid of you. So the jihadist mind is a different mind. அதான் ஜிகாதிகளுடைய மைண்டு மனித தன்மை மைண்டுகளை விட வித்தியாசமானதான். ஏன்னு கேட்டால் ஈரான்காரன் அப்படி ஆக்கி வச்சிருக்கான், இந்த புண்ணிய போதனையும் அவங்கள அப்படி ஆக்கி வச்சிருக்கு. You have to show them that what they want to achieve, they are getting the opposite. So if they are expecting you to do pressure on Israel, for example, to do concessions to them, then in fact you do the opposite. அதான் அவங்க என்ன செய்யணும்னு விரும்புகிறாங்களோ, என்ன செய்யணும்னு சொல்கிறாங்களோ அதையெல்லாம் செய்யக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் செய்யணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க வந்து ஹாஸ்டேஜுகளை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அதனால தான் காசா மக்களை சுட்டு கொண்டு விட்டு, ஐயோ பாருங்கள் யூதன் சுட்டு கொண்டு விட்டான், குண்டு போட்டு விட்டான் அப்படின்னு சொல்கிறது. இப்படி தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் திரும்ப திரும்ப கொடூரமானதை தான் அரங்கேற்றிக்கிட்டு இருப்பான். அதையெல்லாம் பார்க்காம அவனை சூனமதிக்கு அனுப்பு, அதுக்கப்புறம் எல்லாரும் பயப்படுவாங்க அப்படிங்கிறாப்புல. Of this, and this will give them a lesson: don't attack us again, because we will not surrender to you, and we will do the opposite of what you want. So they feel they are losing, not gaining by their attacks. This is the message that you have to convey to them, and so to change their mind. அதான் இந்த எப்படியாவது இந்த விஷயத்த தயவு செஞ்சு இந்த பயங்கரவாதிகள்கிட்ட கொண்டு போய் சொல்லு, அவங்ககிட்ட சொல்ல, எப்படியாவது அவங்க மனசு மாறட்டும்,
இது வந்து ஒரு புனித போர் அப்படிங்கிற பேரில் செய்யப்படுகிற ஒரு மத யுத்தம், இதை செய்யக்கூடாது, இது மனித தன்மை இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்டாவது அவங்களுக்கு அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறாப்புல. and to make them think twice before attacking you again or trying to attack you. அட்லீஸ்ட் 1க்கு 2 தடவை யோசிச்சாங்க அப்படின்னா இது பயங்கரவாதம், இது தீவிரவாதம் அப்படின்னு அவங்க கண்ணு திறக்கும். இது எப்படியாவது இந்த மெசேஜை கொண்டு போய் அவங்ககிட்ட சொல்லு அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் சொல்கிறாப்புல. ஆனால் இது எப்படி நடக்கும்? தமிழ்நாட்டிலேருந்து தான் துவா போய்கிட்டு இருக்கேன். எப்படியும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் இந்த அபு ஹுரைரா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னு சொல்லி நம்மளும் அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுக்கலாம்.